Hi friends, welcome to Ronnie Linney Story Times. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை செல்வமும் உறவும். ஒரு கிராமத்தில் ராஜா மற்றும் விமல் என்ற இரு நண்பர்கள் வசித்து வந்தனர். சிறுவயதில் இருந்தே அவர்கள் விளையாடுவது, படிப்பது என அனைத்தையும் ஒன்றாகச் செய்து வந்தனர். அவர்கள் இருவரும் வளர்ந்ததும் பணம் சம்பாதிப்பதற்காக வேலை தேட வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தனர் அவர்களின் பெற்றோர். இதனால் இருவரும் கிராமத்திற்கு வெளியே உள்ள நகருக்கு சென்று வேலை தேட முடிவு செய்தனர். ஆனால் அவர்கள் நகரத்தை அடைய காட்டை கடந்து செல்ல வேண்டும். அது மிகவும் ஆழமான காடு. அங்கு பல காட்டு விலங்குகள் உள்ளன. பொதுவாக அக்காட்டை கடக்கும் போது வனவிலங்குகளை மயக்கமடையச் செய்ய கிராம மக்கள் சில மூலிகைகளை எடுத்துச் செல்வார்கள். ராஜாவும் விமலும் அந்த மூலிகைகளை சேகரித்து தங்கள் பைகளில் வைத்திருந்தனர். அவர்கள் பயணத்திற்கு உணவு மற்றும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். வெகு நேரம் நடந்ததால் களைப்படைந்து மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பயணத்தை தொடர முடிவு செய்தனர். சிறிது தூரம் சென்றதும் மரத்தடியில் பெரிய பை ஒன்று கிடப்பதை கண்டனர். அதில் ஏதோ ஒளிர்வதை இருவரும் பார்த்தனர். அவர்கள் இருவரும் பையின் அருகில் சென்று அதனை எடுத்தார்கள். அதை திறந்து பார்த்தனர். தங்க காசுகள் நிரம்பிய ஒரு பை கிடைத்ததால் அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இருவருமே ஆடம்பர வாழ்க்கையை எளிதாக கழிக்கக்கூடிய அளவுக்கு நாணயங்கள் இருந்தன. இருவரும் பணத்தை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்து தங்கள் கிராமத்திற்கு திரும்பிச் செல்லத் தொடங்கினர். இருட்டாகிவிட்டதால் இருவருக்கும் பசி எடுக்க ஆரம்பித்தது. இருவரும் பயணத்தை நிறுத்தி உணவு சாப்பிட முடிவு செய்தனர். இருவரும் மரத்தடியில் அமர்ந்தனர். ராஜா அருகில் இருந்த கிணற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வரும்படி விமலிடம் கூறினான். விமல் தண்ணீர் எடுக்கச் சென்றான். ராஜா உணவு தயாரிக்க ஆரம்பித்தான். கிணற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அந்த நாணயங்களை முழுமையாக தான் வைத்து கொள்ள முடிந்தால் அவனும் அவனது குடும்பமும் என்றென்றும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று விமல் யோசிக்க ஆரம்பித்தான். விமலின் மனதில் பேராசை நுழைந்தது. தன் நண்பனை ஏமாற்றும் வழியை யோசிக்க ஆரம்பித்தான். கிணற்றின் அருகே தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருந்த போது விலங்குகளை மயக்கமடையச் செய்யும் மூலிகைகளை தண்ணீரில் கலந்து கொண்டு வந்தான். அதை குடித்த பிறகு ராஜா மயங்கினான். விமலிற்கு பசித்தது. எனவே அவன் தனது மதிய உணவு பெட்டியை திறந்து மிகுந்த ரசனையுடன் சாப்பிடத் தொடங்கினான். விமல் கொஞ்சம் சாப்பிட்டவுடனே சிறிது நேரத்தில் அவனும் மயங்கினான். இருவரும் மயங்கி கிடந்தனர். மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தபோது பை இல்லை. தான் தண்ணீர் எடுக்கச் சென்றபோது தன் நண்பன் ராஜா உணவில் மயக்கமடையச் செய்யும் காட்டு மூலிகைகளை கலந்து கொடுத்திருப்பதை விமல் உணர்ந்தான். விமல் மயக்கமடையச் செய்யும் மூலிகைகளை தண்ணீரில் கலந்து கொண்டு வந்தான் என ராஜா உணர்ந்தான். அவர்கள் இருவரும் தங்கள் பேராசையால் ஒருவரையொருவர் ஏமாற்ற முயன்றனர். ஆனால் தாங்கள் இருவரும் ஏமாற்றமடைந்தனர். செல்வச் சேகரிப்பில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். நம் உறவுகளை கூட மறந்து விடுகிறோம். இந்த கதையிலிருந்து நாம் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் அது நம்மை சுற்றியுள்ளவர்களின் மேல் நாம் வைத்திருக்கும் மதிப்பை குறைத்து செல்வம் ஒன்றே மேலோங்குகிறது. நாம் பணத்திற்கு தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை காகத்தின் ஆசை.
ஒரு காலத்தில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு காகம் வசித்து வந்தது. அது அதிக ஆசைகள் இல்லாததால் மகிழ்ச்சியான, திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் அது காட்டில் ஒரு அன்னத்தைக் கண்டது. அதன் அழகைக் கண்டதும், இதுவரை இப்படி ஒரு உயிரினத்தை நான் பார்த்ததில்லை. இவ்வளவு வெண்மையாகவும் சுத்தமாகவும் இவ்வளவு அழகாகவும் இருக்கிறது என்று நினைத்தது. காகம் அன்னத்திடம் சென்று, சகோதரரே, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றது. அதற்கு அன்னம், ஆமாம், கிளியை பார்க்கும் வரை நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அதை பார்த்த பிறகு பூமியில் உள்ள மிக அழகான உயிரினம் கிளி என்று உணர்கிறேன். எனக்கு ஒரே நிறம்தான், ஆனால் கிளிக்கு 2 நிறங்கள் உள்ளன. கழுத்தில் அழகான சிவப்பு பட்டை மற்றும் அது பிரகாசமான பச்சை நிறத்தில் இருந்தது என்று பதிலளித்தது. அன்னம் கிளியை மிகவும் அழகானது என்று சொன்னதால் அதை பார்க்க வேண்டும் என்று காகம் நினைத்தது. காகம் கிளியிடம் சென்று, தம்பி, உனக்கு 2 நிறங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டது. இதை கேட்ட கிளி, ஆமாம், மயிலை பார்க்கும் வரை நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு 2 நிறங்கள் மட்டுமே உள்ளன, ஆனால் மயிலுக்கு பல நிறங்கள் உள்ளன என்றது. இப்போது காகம் நிச்சயமாக மயிலைச் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தது. காகம் காட்டில் மயிலை தேடியது. ஆனால் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அது தொடர்ந்து தேடி காட்டில் இருந்து வெளியே வந்து ஒரு மிருகக்காட்சிசாலையை அடைந்தது. அங்கு மயிலை பார்க்க பலர் வந்திருப்பதைக் கண்டது. கூட்டம் சென்றதும் காகம் மயிலிடம் சென்று, சகோதரரே, நீங்கள் உலகிலேயே மிகவும் அழகான உயிரினம். நீங்கள் மிகவும் வண்ணமயமானவர். மக்கள் உங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தார்கள். மக்கள் உங்களை சந்திக்க வருவதை நினைத்து நீங்கள் நிச்சயமாக ரசித்துக் கொண்டிருப்பீர்கள். உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான உயிரினம் நீங்கள்தான் என்று சொன்னது. இதை கேட்ட மயில் சோகமாக மாறியது. இந்த அழகின் காரணமாகத்தான் நான் இந்த மிருகக்காட்சிசாலையில் சிறைபிடிக்கப்பட்டேன். யாரும் உன்னை மிருகக்காட்சிசாலையில் சிறைபிடித்து வைக்கவில்லை. நீ எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றித் திரியலாம். அதனால்தான் நீ சுதந்திரமாக இருப்பதால் நீதான் உலகின் மிகவும் மகிழ்ச்சியான உயிரினமாக இருக்க வேண்டும் என்றது. மயிலின் வார்த்தைகளை கேட்ட காகம், மற்றவர்களிடம் இருப்பது காகத்திடம் இல்லை, ஆனால் தன்னிடம் இருப்பது அதைவிட முக்கியமானது என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டது. நாமும் இந்த காகத்தைப் போலவே நம் மகிழ்ச்சியையும் குணங்களையும் நம்முடைய வாழ்க்கைச் சூழலிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கைச் சூழல் உள்ளவர்களுடன் ஒப்பிடுகிறோம். நம் வாழ்வில் நம்மிடம் மட்டுமே இருக்கும் பல விஷயங்கள் உள்ளன. ஆனால் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்வதில்லை. பல நேரங்களில் மற்றவர்களின் சிறிய மகிழ்ச்சி கூட நமக்கு பெரிதாக தோன்றும். அதே நேரத்தில் நம்முடைய சொந்த பெரிய மகிழ்ச்சியை கூட நாம் சிறியதாக எண்ணி புறக்கணிக்கிறோம். மற்றவர்கள் என்னை விட சிறப்பாக பழவட்டை வைத்திருந்தார்கள் என எண்ணாமல் நம் வாழ்க்கையில் நம்மிடம் இருப்பது சிறந்தது என்று சிந்திக்க வேண்டும். தன்னிடம் இருப்பது மற்றவர்களிடம் இருப்பதைவிட முக்கியமானது என்பதை காகத்தைப் போல நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனிலினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்பே கடவுள்.
ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 6 வயது சிறுவன் ஒருவன் கடவுளை சந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி அடம் பிடிப்பான். கடவுளை பற்றி அவனுக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீவிர ஆசை அவனுக்குள் நிறைந்திருந்தது. கடவுளுடன் அமர்ந்து உணவு உண்ண வேண்டும் என்பதே அவனது விருப்பமாக இருந்தது. ஒரு நாள் அச்சிறுவன் ஒரு பையில் 5-6 தட்டையான ரொட்டிகளை எடுத்துக்கொண்டு கடவுளை தேடி புறப்பட்டான். அவன் நீண்ட தூரம் நடந்து சென்றான். மாலை வேளையானது. ஒரு நதிக்கரையை அடைந்தான். அங்கு ஒரு வயதான பெண் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அவள் யாருக்காகவோ காத்திருப்பது போல அன்பும் ஏக்கமும் நிறைந்திருந்தது. அந்த அப்பாவி சிறுவன் அந்த வயதான பெண்ணின் அருகில் அமர்ந்து தனது ரொட்டிகளை சாப்பிட ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று ஏதோ நினைவுக்கு வந்து புன்னகையுடன் அந்த வயதான பெண்ணுக்கு ஒரு ரொட்டித் துண்டை கொடுத்தான். அவள் ரொட்டியை ஏற்றுக்கொண்டாள். அவள் சுருக்கமான முகம் புன்னகையால் பிரகாசித்தது. அவள் கண்கள் மகிழ்ச்சி கண்ணீரால் நிரம்பின. அவள் சாப்பிடுவதையே அந்த பையன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் சாப்பிட்டு முடித்ததும் அச்சிறுவன் அவளுக்கு இன்னொரு ரொட்டித் துண்டை கொடுத்தான். வயதான பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அச்சிறுவனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவர்கள் மாலை பொழுதை அன்பிலும் பரஸ்பர பாசத்திலும் கழித்தனர். இரவு நெருங்கி வந்ததால் சிறுவன் வீடு திரும்ப அனுமதி கேட்டான். அவன் நடந்து செல்லும்போது மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தான். ஆனால் அந்த வயதான பெண் இன்னும் தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் வீட்டிற்கு வந்ததும் அவனுடைய அம்மா அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். சிறுவனுடைய மிகுந்த மகிழ்ச்சியை கவனித்த அவள், அவனுக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தந்தது எது என்று கேட்டாள். அம்மா, இன்று நான் கடவுளுடன் ரொட்டி சாப்பிட்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சிறுவன் பதிலளித்தான். மறுபுறம் வயதான பெண்மணி தனது வீட்டிற்கு திரும்பியதும் தனது மகிழ்ச்சியை கண்ட தனது அண்டை வீட்டார், யாரோ ஒருவர் உன்னை இவ்வளவு மகிழ்ச்சியாக மாற்றியிருக்கிறார், அது யார் என்று கேட்டார். அந்த வயதான பெண்மணி, கடவுள் வந்து எனக்கு உணவளிப்பார் என்று 2 நாட்களாக ஆற்றங்கரையில் உட்கார்ந்து காத்திருந்தேன். இன்று அவர் வந்து என்னுடன் அமர்ந்து ரொட்டியை சாப்பிட்டார். என்னை மிகவும் அன்புடன் பார்த்தார். அவர் வெளியேறும்போது அவர் என்னை கட்டி பிடித்தார். கடவுள் மிகவும் அப்பாவி, ஒரு குழந்தையைப் போலவே இருக்கிறார் என்று கூறினாள். மனம் கடவுள் பக்தியில் மூழ்கும்போது ஒவ்வொரு உயிரினத்திலும் நாம் கடவுளை காண்கிறோம். நமக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் அந்த உதவியை யாராவது ஒருவர் செய்வார். அவர் மூலம் நாம் கடவுளை உணரலாம். அதேபோல் ஒருவருக்கு உதவி தேவைப்படும்போது நாம் அவர்களுக்கு உதவினோம் என்றால் அவர்கள் நம் மூலமாக கடவுளை உணர முடியும். கடவுள் ஒருபோதும் நேரடியாக வருவதில்லை. மனிதர்களின் மனிதநேயம் மூலம் நாம் அவரை உணர முடியும். இதை நாம் புரிந்து கொண்டால் ஒவ்வொரு உயிரினத்திலும் நாம் கடவுளை காணலாம். இந்த மாறி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை வெள்ளை காகம். நீண்ட நாட்களுக்கு முன்பு வெள்ளை நிற காகங்கள் இருந்தன. அவர்கள் அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த குழுவில் ஒரு காகம் இருந்தது. அது எப்போதும் அதன் வெள்ளை நிறத்தை பற்றி வருத்தப்படும். மற்ற பறவைகள் பல வண்ணங்களை கொண்டிருப்பதாகவும் அவை காகத்தை விட அழகாக இருப்பதாகவும் காகம் கவலைப்பட்டது. காட்டுக்கு அருகில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த வெள்ளை காகம் அடிக்கடி மக்களுடன் நேரத்தை செலவிட அருகிலுள்ள கிராமத்திற்கு செல்லும். அதேபோல் ஒரு நாள் அது கிராமத்திற்கு சென்றபோது
எதையும் மாற்றக்கூடிய மந்திரவாதியைப் பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மந்திரவாதி கிராமத்திற்கு வெளியே வசித்து வந்தார். கிராம மக்களால் காகம் மந்திரவாதியின் மகத்துவத்தைப் பற்றி அறிந்தது. ஒரு நாள் காகம் மந்திரவாதியை சந்திக்கச் சென்றது. காகம் அதன் நிறத்தை மாற்ற விரும்புவதாகவும் வெள்ளை நிறத்தில் இருக்க விரும்பவில்லை என்று கூறியது. காகத்தின் கவலைகளைக் கேட்ட மந்திரவாதி ஒரே நிபந்தனையின் கீழ் காகத்திற்கு ஒரு தீர்வைச் சொன்னான். மந்திரவாதி காகத்தை அடுத்த அறைக்கு போகச் சொன்னான். அங்கு மந்திர வண்ணங்களால் நிரப்பப்பட்ட நிறைய மந்திர பானைகள் இருக்கும். நீ விரும்பும் நிறத்தில் நனைந்து உன் நிறத்தை மாற்றலாம். ஆனால் நீ 3 முறை மட்டுமே இதை செய்ய முடியும் என கூறினார். காகம் சரி என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றது. காகம் சிவப்பு நிறத்தைப் போல மாற விரும்பியதால் மந்திரப்பானை அறைக்குள் நுழைந்தவுடன் அது முதல் முயற்சியில் சிவப்பு நிறத்தை தேடி அதில் மூழ்கி எழுந்தது. காகம் சிவப்பு நிறமாக மாறியதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மந்திரப்பானை அறையில் ஒரு எலி இருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த எலி சிவப்பு காகத்துடன் பேச வந்தது. எலி காகத்திடம் சிவப்பு நிறம் மிகவும் பிரகாசமாகவும் அடர் நிறமாகவும் இருப்பதால் பெரும்பாலான மக்களுக்கு இது பிடிக்காது என்றது. காகம் குழப்பமடைந்தது. அதனால் எலியிடம் ஆலோசனை கேட்டது. மஞ்சள் நிறம் மிகவும் மென்மையானது என்றும் பெரும்பாலானோருக்கு அது பிடிக்கும் என்றும் எலி சொன்னது. இதை கேட்டதும் காகம் அதன் 2வது முயற்சியில் மஞ்சள் நிறத்தில் மூழ்கி எழுந்து மஞ்சள் நிற காகமாக மாறியது. மஞ்சள் நிறத்தை நீல நிற மயிலுடன் ஒப்பிடும்போது நீல நிறம் மிகவும் அழகானது என்று எலி சொன்னது. எனவே தனது 3வது முயற்சியில் காகம் நீல நிறத்தில் மூழ்க முடிவு செய்தது. காகத்தின் மீது ஏற்கனவே சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் உள்ளன. அது நீல நிற பானையிலிருந்து வெளியே வந்தவுடன் அந்த 3 நிறங்களும் ஒன்றாக கலந்து கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இந்த கருப்பு நிறத்தை கண்டதும் காகம் அதிர்ச்சியடைந்தது. எலி வெளியே ஓடிவிட்டது. அதன் 3 முயற்சிகள் இப்போது முடிந்துவிட்டன. காகம் அதன் முட்டாள்தனத்தை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டது. பின்னர் மந்திரவாதியிடம் சென்று மற்றொரு நிறத்தில் ஒரு முறை மூழ்க அனுமதி கேட்டது. ஆனால் மந்திரவாதி காகத்தின் கோரிக்கையை புறக்கணித்தார். மந்திரவாதி காகத்திடம், நான் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்தேன், ஆனால் நீ அவற்றை கெடுத்துவிட்டாய் என்று திட்டினார். அன்று முதல் காகம் கருப்பு நிறமாக மாறியது. அடுத்த தலைமுறை காகமும் அதே கருப்பு நிறத்தில் பிறந்தது. நம் முடிவை பற்றி மற்றவர்களிடம் கருத்து கேட்கலாம். ஆனால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாம் ஒரு ஆலோசனையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் கருத்துப்படி நாம் நமது முடிவை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது நல்ல முடிவாக இருக்காது. நிச்சயமாக நாம பிரச்சனைய சந்திப்போம். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தைரியமும் வாழ்க்கையும். ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல் என இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்துக் கொண்டிருந்தது. திடீரென்று கோடை காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் என இருந்த புற்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றமளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களைக் கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வரவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. பல நாட்களாக தண்ணீர் கூட குடிக்காமல் இருந்ததால்
சில முயல்கள் மயங்கி விழுந்தன. எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து இருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலம் உடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்தும் பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட வெளியே சென்று எதையும் எதிர்கொள்வது சிறந்தது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றனர். அந்த முயல்கள் எல்லாம் ஒரு ஆற்றங்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தன. வழியில் ஏராளமான சிட்டுக்குருவிகள் தானியங்களை தின்று கொண்டிருந்தன. அவை முயல்களை பார்த்தவுடன் பறந்துவிட்டன. மறுபுறம் சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது. இந்த தவளைகள் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நதியில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த சிட்டுக்குருவிகளுக்கும் தவளைகளுக்கும் நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஒரு முயல் சொன்னது, சிட்டுக்குருவிகள் பறந்தும் தவளைகள் தண்ணீரில் குதித்தும் அவர்களின் அச்சுறுத்தலில் இருந்து தப்பிக்க வழியிருந்தது. அதனால் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம். கடும் பசியிலும் நம் பொந்திலேயே இருந்து கஷ்டப்படுவதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின. அந்த முயல்களைப் போல வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் பயந்து ஒளியக்கூடாது. அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். இல்லையேல் அந்த பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கு வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை குரங்கு மந்திரி. ஒரு முறை ஒரு புத்திசாலி அறிஞர் ஒருவர் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு குரங்கு அங்கு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. விளையாட்டுத்தனமாக அவர் அந்த குரங்கின் வாலை மிதித்து விட்டார். அப்போதுதான் தெரிந்தது, படுத்து இருந்தது குரங்கு இல்லை, அது ஒரு அரக்கன் என்று. மிகவும் கோபமான அரக்கன் தன் வாலை மிதித்த அறிஞர் குரங்காக மாறிப்போக என சாபம் கொடுத்தான். உடனே அந்த அறிஞர் குரங்காக மாறிவிட்டார். சிறு பிள்ளை போல தான் செய்த தவறினால் இப்படி குரங்காக மாறிவிட்டோம் என வருத்தப்பட்ட அந்த அறிஞர் அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த வழியாக வந்த பயணிகள் இருவர் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறினர். அப்போது ஒரு பயணி, நாளைக்கு நம்ம அரண்மனையில் ஒரு போட்டி நடக்கப் போகுது. அதில் யார் தங்களோட அறிவை காட்டி ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போவதாக ராஜா அறிவித்தார் என்றான். இதை மரத்தின் மீது இருந்து கேட்ட குரங்கு தானும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள நினைத்தது. உடனே பட்டணத்துக்கு சென்ற அந்த குரங்கு போட்டி நடக்கும் திடலுக்கு சென்றது. அங்கு போட்டிக்கு தயாராக வந்திருந்த அறிஞர்கள் இருக்கின்ற வரிசையில் அதுவும் நின்றது. அதை பார்த்த காவலர்கள் ஆச்சரியத்தில் நின்றனர். அந்த குரங்கு போட்டிக்கு பதில் எழுதுகின்ற ஓலையில் தன் பெயரை எழுதியிருந்ததை பார்த்ததும் இந்த குரங்கிக்கு வாய் பேச முடியவில்லை என்றாலும்
எழுதி புரிய வைக்கின்ற திறன் இருக்கிறது. அதனால் இதுவும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என அறிவித்தனர். போட்டித்திடலுக்கு வந்த அரசர், எது கனமானது, இறகா இல்லை கல்லா என தன் முதல் கேள்வியை கேட்டார். எல்லா அறிஞர்களும் தங்களுக்கு தெரிந்த விடைகளை எழுதினர். சிலர் அறிவியல் பூர்வமான விடைகளை எழுதினர். ஆனால் குரங்கு, அது சூழலை பொறுத்தது. இலகுவான மனம் கூட குற்ற உணர்ச்சியின் பிறகு கனமாக மாறுகிறது என எழுதி கொடுத்தது. வித்தியாசமான அணுகுமுறையை பார்த்த அரசர் குரங்கையே கவனிக்க ஆரம்பித்தார். அடுத்த கேள்வி, பசியோடு இருந்த ஒரு முதியவருக்கு முன்னால் அரசு கஜானாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தங்க நாணயத்தை வைத்து, இப்போது இந்த தங்க நாணயத்தை யாருக்கு கொடுப்பீர்கள், அரசருக்கா இல்லை பசியில் இருக்கின்ற முதியவருக்கா என கேட்டார் அரசர். எல்லா அறிஞர்களும் அரசரை விட பசியோடு இருக்கின்ற முதியவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்றனர். அதற்கு குரங்கு என்ன விடை எழுதியிருக்கும் என எல்லோரும் ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அரசர் குரங்கு எழுதியிருந்த ஓலையை எடுத்து படித்தார். அதில், இந்த நாட்டில் ஒருத்தர் பசியுடன் இருப்பது அரசரின் தவறு. ஆனால் அவர் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை எடுத்து பசியோடு இருக்கின்றவர்களுக்கு சோறு போடக்கூடாது. நாட்டில் இருக்கின்ற வரிகளை குறைத்து அதே நேரத்தில் கஜானாவை வருமானம் மூலம் உயர்த்தி யாரும் பசியோடு இருக்காத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த தங்க நாணயத்தை அரசருக்கு கொடுத்து அந்த முதியவருக்கு பசி ஏற்படாத வண்ணம் அவருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது. பின்னர் அரசர் அடுத்த கேள்வியை கேட்டார். எல்லோரையும் அரண்மனைக்கு அருகில் இருக்கின்ற மாந்தோப்புக்கு அழைத்துச் சென்று அங்கே வாடி போயிருந்த மாமர செடிகளை காண்பித்து, இதை எப்படி வளமான செடியாக மாற்ற முடியும் என்று கேட்டார். அதற்கு பலர், இதில் ஏற்கனவே பெரும் பகுதி கெட்டுப்போனது. அதனால் இதை அப்புறப்படுத்திவிட்டு புது மாமர செடியை இங்கே வைக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் குரங்கு மட்டும் செடியை பார்க்கவே இல்லை. அதேபோல் வாடியிருந்த மற்ற செடிகளின் வேர் பகுதியில் இருந்த மண்ணை ஆராய்ச்சி செய்தது. அடுத்ததாக வளமாக செழிப்பாக வளர்ந்திருந்த செடிகளின் வேர் பகுதியில் இருந்த மண்ணையும் ஆராய்ச்சி செய்தது. பின்னர் தன் ஆலோசனையை ஓலையில் எழுதியது. அதில், இந்த செடியை சுலபமாக காத்திடலாம். நான் நல்ல செடிகள் மற்றும் வாடிப்போன செடிகளின் மண் வளத்தை பார்த்தேன். இரண்டுமே ஒரே மாதிரி இருந்தது. அதனால் மண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வாடிப்போன செடிகள் மேல் அதிகமான நிழல் விழுகிறது. அதனால் சிறிது நாள் நல்லபடியாக வளர்ந்தாலும் மரம் ஆகும் அளவுக்கு போதிய வெளிச்சம் இந்த செடிகளுக்கு இல்லை. அதனால் இந்த செடியை பிடுங்கி நல்ல வெளிச்சமாக சூரிய ஒளி படுகின்ற இடத்தில் நட்டால் இந்த செடியே நல்ல மரமாக மாறும் என்று எழுதியிருந்தது. குரங்குதான் புதிய மந்திரி என்று போட்டி நடத்தியவர்கள் அறிவித்தனர். பின்னர் அரசர், நமக்கு நல்ல மந்திரி கிடைத்துவிட்டார், அவர் நம்மிடம் வந்து சேர்ந்ததை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய மூட்டை நிறைய பொரியை குரங்கிடம் கொடுத்து எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று குரங்கிடம் கூறினார். ஆனால் அந்த குரங்கு எல்லாருக்கும் முதலில் கொஞ்சம் பொரியை மட்டும் கொடுத்தது. அதனை பசியோடு இருந்தவர்கள் வேகமாக சாப்பிட்டு முடித்தார்கள். அவர்களுக்கு மறுமுறை பொரியை கொடுத்தது. திரும்ப பொரி வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு கொஞ்சம் பொரி கொடுத்தது. இதை பார்த்த அரசருக்கு குரங்கின் அறிவும், பகுந்து கொடுக்கும்போது பசியோடு இருந்தவர்களுக்கு அதிகமாவும் பசியில்லாதவர்களை கண்டுபிடித்த விதத்தையும் பார்த்து குரங்கையே தன் புதிய மந்திரியாக நியமித்தார். அடுத்த நிமிடமே அந்த குரங்கு அறிஞராக மாறியது. மக்கள் பணி செய்ய ஆரம்பித்ததும் அவருக்கு இருந்த சாபம் தன்னால் நீங்கியது. இதை பார்த்த எல்லோரும் சந்தோஷமடைந்தனர். நாம் புத்திசாலியாக இருந்தாலும் சில நேரங்களில் விளையாட்டுத்தனமாக சில தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகள் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கலாம். நம் அறிவானது எந்த பலவீனமான சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து சூழ்நிலையையும் பலமாக மாற்றும் திறன் கொண்டது. எனவே நாம் நம் அறிவை வளர்ப்பதில் எப்பொழுதும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை காகம் மற்றும் ஆந்தை. ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு வயதான ஆந்தை வாழ்ந்து வந்தது. அது தனது ஞானத்திற்கு பெயர் பெற்றது. காடுகளில் விலங்குகள் அடிக்கடி ஆந்தையிடம் ஆலோசனை கேட்கும். அந்த காட்டில் தற்பெருமைக்கு பெயர் போன காகம் ஒன்றிருந்தது. காகம் தனது பளபளப்பான இறகுகளைப் பற்றி பெருமிதம் பேசும். கேட்கும் எவரிடமும் தனது புத்திசாலித்தனத்தைப் பற்றி பெருமையாக பேசும். ஒரு நாள் காகம் ஒரு மரக்கிளைக்கு பறந்து சென்றது. அங்கு அமர்ந்திருந்த ஆந்தையிடம், நான் புத்திசாலித்தனமான பறவை. நான் சாதுரியமாய் பேசி மற்ற விலங்குகளிடமிருந்து உணவை திருட முடியும். ஆந்தை காகத்தை நோக்கி, அப்படியா, சொல்லுங்கள், உங்களை இவ்வளவு புத்திசாலியாக்குவது எது என்று கேட்டது. காகம் தனது ஏமாற்றும் திறனை பற்றி கூற, உயரமான மரங்களிலிருந்து பழங்களை திருட என்னால் முடியும். மற்ற விலங்குகளை ஏமாற்றி உணவை திருட முடியும். ஆனாலும் என்னை யாராலும் பிடிக்க முடியாது என்றது. ஆந்தை மெதுவாக கண் சிமிட்டி, ஆனால் சொல்லுங்கள், உங்கள் செயலின் விளைவுகளை நீங்கள் எப்போதாவது கருத்தில் கொண்டீர்களா என்றது. காகம் சிரித்து, நான் ஏன் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் விரும்புவதை என்னால் பெற முடியும், அதுதானே முக்கியமானது என கூறியது. புத்திசாலித்தனமான ஆந்தை பெருமூச்சு விட்டது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆணவம் பெரும்பாலும் ஆபத்தில் தான் முடிவடையும் என்றது. காகம் ஆந்தையின் வார்த்தைகளை கேலி செய்து உணவு தேட பறந்தது. அது காட்டு வழியாகச் சென்றபோது ஒரு பெரிய ரொட்டி துண்டு பாறையில் கிடப்பதைக் கண்டது. அதை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சியடைந்தது. கீழே இறங்கி ரொட்டியை தனது கொக்கில் பிடித்தது. ஆனால் காகம் பறந்து செல்லும் நேரத்தில் புதர்களில் இருந்து ஒரு நரி தோன்றியது. நரி அதனை கூப்பிட்டு, அன்புள்ள காகமே, உன் குரலைக் கேட்டேன். உன்னிடம் இவ்வளவு அழகான குரல் இருக்கிறது. எனக்காக பாடுவீர்களா என்றது. பாராட்டுக்களால் நனைந்த காகம் தனது திறமையை காட்ட முடிவு செய்தது. கொக்கிலிருந்த ரொட்டியை மறந்து பாடுவதற்கு வாயைத் திறந்தது. அது வாயைத் திறந்தவுடன் கொக்கிலிருந்து ரொட்டி தரையில் விழுந்தது. நரி அதை விரைவாக பிடுங்கிக் கொண்டு ஓடியது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த காகம் வெட்கமடைந்து பின்னர் ஆந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தது. காகம் மீண்டும் ஆந்தையிடம் பறந்து, நீ சொன்னது சரிதான். என் ஆணவத்தால் நான் என் உணவை இழந்தேன். ஆந்தை தலையசைத்தது. ஞானம் என்பது புத்திசாலியாக இருப்பது மட்டுமல்ல, இது உங்கள் செயல்களின் விளைவுகளை புரிந்து கொள்வது மற்றும் உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வது பற்றியது என்றது. காகம் ஆந்தைக்கு நன்றி சொல்லிவிட்டு பறந்து சென்றது. இனி பெருமையாக இல்லை, ஆனால் தான் கற்றுக்கொண்ட பாடத்தால் பணிவாக இருந்தது. இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி லினி ஸ்டோரி டைம்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தந்தை மற்றும் மகனின் ஓட்டப்பந்தயம். ஒரு காலத்தில் மலைகளுடன் கூடிய அழகான காடு இருந்தது. காட்டிற்கு வெளியே ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு தந்தையும் மகனும் வசித்து வந்தனர். அச்சிறுவன் தினமும் தன் தந்தையுடன் அருகில் உள்ள மலையில் நடந்து செல்வான். ஒரு நாள் அந்த சிறுவன் தன் அப்பாவிடம், அப்பா, இன்று ஒரு பந்தயத்தை நடத்துவோம். முதலில் மலையின் உச்சியை தொடுபவர் பந்தயத்தில் வெற்றி பெறுவார் என்றான். அப்பா ஒப்புக்கொண்டார். இருவரும் மலை உச்சியை நோக்கி ஓட ஆரம்பித்தனர். சிறிது நேரம் ஓடிய பிறகு அப்பா திடீரென்று ஓடுவதை நிறுத்தினார். அந்த சிறுவன் தன் அப்பாவிடம், என்ன நடந்தது? ஏன் அப்பா திடீரென்று நிறுத்தினீர்
உங்கள் தோல்வியை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டீர்களா என்றான். இல்லை இல்லை, சில கூழாங்கற்கள் என் காலணியில் சிக்கிக் கொண்டன, அவற்றை அகற்ற நான் நிறுத்தினேன் என்று தந்தை பதிலளித்தார். அதற்கு சிறுவன், சில கூழாங்கற்கள் என் காலணிகளிலும் சிக்கிக் கொண்டன, ஆனால் நான் இப்போது நிறுத்தினால் நான் பந்தயத்தில் தோல்வியடைவேன், நான் மேலே சென்றதும் நான் அவற்றை அகற்றி விடுவேன் என்றான். அப்பா காலணியில் இருந்த கூழாங்கற்களை கழற்றிவிட்டு முன்னால் சென்றார். அந்த பையன் வெகு தூரம் முன்னேறிவிட்டான். ஆனால் இப்போது அவன் காலணியில் கூழாங்கற்கள் சிக்கியதால் அவன் கால்களில் வலியை உணர ஆரம்பித்தான். அவனுடைய ஓட்ட வேகம் குறைய ஆரம்பித்தது. படிப்படியாக அப்பா அந்த பையனின் அருகில் வந்தார். பையனை பார்த்த அப்பா பின்னாலிருந்து கூறினார், முதலில் உன் காலணியிலிருந்து கூழாங்கற்களை ஏன் அகற்றக்கூடாது? ஆனால் எனக்கு இதற்கு நேரமில்லை என்றான் அந்த பையன். சிறிது நேரத்தில் தந்தை அந்த பையனை முந்தினார். கூழாங்கற்கள் குத்தியதால் சிறுவனின் வலி மிகவும் அதிகமாகி இப்போது அவனால் நடக்கக்கூட முடியவில்லை. அவன் அங்கேயே நின்று, அப்பா, என்னால் இனி ஓட முடியாது என்று கத்தினான். தந்தை வேகமாக ஓடி வந்து மகனின் காலணிகளை கழற்றி பார்த்தார். தந்தை தனது மகனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று காயங்களுக்கு சிகிச்சையளித்தார். வலி சற்று தணிந்ததும், மகனே, முதலில் உன்னுடைய கூழாங்கற்களை அகற்றிவிட்டு பிறகு பந்தயத்தை தொடரச் சொன்னேன். ஆனால் என் வார்த்தைகளை ஏன் கேட்கவில்லை என்றார். ஆனால் அதற்கு அச்சிறுவன், நான் நிறுத்தினால் நான் பந்தயத்தில் தோற்றுவிடுவேன் என்று நினைத்தேன் என்று பதிலளித்தான். இதைக் கண்டு வியந்த தந்தை, அப்படி இல்லை மகனே, நம் வாழ்வில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் இப்போது நேரமில்லை என்று சொல்லி தள்ளிப் போடக்கூடாது. உண்மையில் என்ன என்றால், ஒரு பிரச்சனையை நாம் புறக்கணிக்கும்போது அது படிப்படியாக பெரிதாகி இறுதியில் அது ஏற்படுத்தக்கூடியதை விட அதிக தீங்குகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த கூழாங்கல்லை அகற்ற உனக்கு 1 நிமிடம் எடுத்திருக்காது. ஆனால் இப்போது அந்த 1 நிமிடத்தை சேமிக்க நீ 1 வாரம் வலி தாங்க வேண்டும் என தந்தை கூறினார். அந்த சிறுவன் தன் தவறை புரிந்து கொண்டான். மேலும் நாமும் நம் வாழ்வில் அந்த கூழாங்கல் போன்ற பிரச்சனைகள் சிறியதாக இருக்கும்போதே பிரச்சனையை கண்டுபிடித்து நிறுத்த வேண்டும். இல்லையெனில் தாமதித்தால் அது படிப்படியாக பெரிதாகி அதிக தீங்கு விளைவிக்கும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, ஏமாற்றுபவன் ஏமாறுவான். ஒரு ஊரில் செல்வர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்பொழுது சந்தைக்கு போனாலும் ஏதாவது உணவுப் பொருள்களை வாங்கி வருவார். வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்கார்ந்து அதனை ருசித்து சாப்பிடுவார். அவரிடம் ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் அந்த வீட்டில் பல வருடங்களாக வேலை செய்கிறார். அதனால் செல்வர் வாங்கி வரும் உணவுப் பொருட்களில் சிறிய அளவு ஒரு கரண்டி வேறு வழி இல்லாமல் தருவார். வழக்கம் போல் ஒரு நாள் சந்தைக்கு சென்று செல்வர்தான் உண்பதற்காக ஒரு டம்ளர் நிறைய கட்டி தயிர் வாங்கி வந்தார். இம்முறை இந்த கட்டி தயிரில் சிறிது கூட வேலைக்காரனுக்கு கொடுக்க கூடாது, முழுவதையுமே தானே சாப்பிட வேண்டும். அதற்கு ஒரே வழி அவனை ஏமாற்றுவதுதான் என்று எண்ணி அவர் வீட்டுக்குள் நுழைந்தார். அவரை வேலைக்காரன் பார்த்துவிட்டான். அவன் செல்வரை நோக்கி, ஐயா, டம்பளரில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். உடனே செல்வர், சுண்ணாம்பு வாங்கி வந்திருக்கிறேன். இதை சாப்பிட்டால் வயிறு எரிந்து வயிற்றில் வலி வந்து உடனே உயிர் போய்விடும். எக்காரணம் கொண்டு இதை தொடாதே, போய் இன்று முழுவதும் தோட்டத்தை உழுதுவிட்டு வா என்றார். வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து, ஐயா, வெற்றிலை பாக்கு போட அந்த டம்ளரில் இருக்கும் சுண்ணாம்பிலிருந்து சிறிது எடுத்துக் கொடுங்க என்றான். உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து, நான் உன்னிடம் சொன்ன வேலையை முடித்துவிட்டு வா, அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றார்.
மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற வேலைக்காரன் சிறிது நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்தான். உடனே செல்வர் அவனிடம், நான் சொன்ன வேலைகளை முடித்து விட்டாயா என்று கேட்டான். உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து, ஐயா, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியவில்லை. ஒரு மாட்டை கட்டினால் மற்றொரு மாடு அறுத்துக் கொண்டு ஓடுகிறது. இதில் நான் எப்படி தோட்டத்தை உழுவது என்றான். உடனே கோபப்பட்ட அந்த செல்வர், வேலையை செய்ய சொன்னால் விளையாட்டு காட்டுகிறாயா என்று கூறி அவன் முதுகில் ஓங்கி அறைந்தார். அவ்வளவுதான். அவன் செல்வரை பார்த்து, ஐயா, இது நாள் வரை யாருமே என்னை அடித்ததில்லை. நீங்கள் என்னை அடித்து விட்டீர்கள். இனி நான் உயிர் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. அந்த சுண்ணாம்பை குடித்து என் உயிரை விட்டு விடுகிறேன் என கூறிவிட்டு சமையல் அறைக்குள் ஓடினான். டேய், குடிக்காதே என்று அந்த செல்வர் அவன் பின்னாலே கத்திக் கொண்டு வந்தார். அதற்குள் அந்த டம்பளரில் இருந்த கட்டி தயிர் முழுவதையும் அந்த வேலைக்காரன் குடித்து விட்டான். அப்போதுதான் தன் உரிமையாளர் தன்னை ஏமாற்ற முயன்றதை அறிந்தான். வேலைக்காரனை ஏமாற்ற நினைத்து தானே முடிவில் ஏமாந்து விட்டேனே என்று செல்வர் மனதில் கூறிக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். ஒருவரை ஏமாற்ற முயன்றால் ஒரு நாள் ஏமாற்றப்படுவோம் என்பதை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை, ஒருவரை ஒருவர் குறை கூறுவது தவறு. ஓர் ஊரில் 2 நண்பர்கள் இருந்தனர். ஒருவர் சலவை தொழிலாளி. அவர் அரண்மனையில் அரசனின் ஆடைகளை பராமரித்து வருபவர். இன்னொருவர் மண்பானைகள் செய்யும் குயவர். அவரும் அரசனின் அரண்மனையில் அழகூட்டும் கைவினைப் பொருள்கள் செய்பவர். 2 பேருமே அரசரிடம் நீண்ட காலம் வேலை பார்த்து வருகின்றனர். அதனால் அரசருக்கு அவர்களை நன்றாகத் தெரியும். அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் கூட தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அரசரிடம் ஒருவர் பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டிருந்தனர். ஒரு நாள் வழக்கம் போல் 2 பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. இருவரும் அரசரை தனிமையில் தனித்தனியே சந்தித்து ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறி கடுமையான தண்டனை கொடுக்க கூறினர். மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை கருப்பாக இருக்கிறது. யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். அரசர் எதை பற்றியும் சிந்திக்காமல் சரி என்றார். சலவை தொழிலாளி குயவரை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என்று எண்ணி அரசரை பார்த்து, அரசே, யானையை பத்திரமாக வைக்கும் அளவிற்கு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். அரசரும் சரி என்றார். நல்ல நண்பர்கள் ஒவ்வொருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவது தவறு என அரசர் எண்ணினார். மேலும் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அடுத்த நாள் அரண்மனையில் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து வரும்படி கூறினார். உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து, அரசே, நான் அதை எப்படி செய்ய முடியும் என அவர் கூறினார். இல்லையேல் சாகும் வரை சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்றார் அரசர். பின்னர் அரசர் குயவரை கூப்பிட்டு, யானையை பத்திரமாக வைக்க பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். குயவர் திரு திரு என விழித்தார். நீங்கள் இருவரும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் என் உத்தரவை முடிக்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் என்றார் அரசர். இறுதியில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் கெட்ட எண்ணங்களைப் பற்றி நினைத்தார்கள். உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம். இதனால் நம் இருவருக்குமே துன்பம் என வருந்தினர். இவர்களைப் போல் இல்லாமல் நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம். ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்திக் கொண்டு வாழ்வது சிறந்ததாகும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பொறாமை வேண்டாம். ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் வீட்டில் ஒரு நாயையும் பொதி சுமக்க ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். கழுதையை வேலைக்காரன் ஒருவன் கவனித்து வந்தான். அவன் பண்ணையாரிடம் வேலைக்காரனாக பணியாற்றி வந்தான். பண்ணையாருக்கு அவர் வளர்க்கும் நாய் மேல் அதிக அன்பு இருந்தது. ஏனென்றால் அது 2 முறை திருடர்களை பிடித்து அவரிடம் ஒப்படைத்துள்ளது. அவர் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தால் தன் வாலை ஆட்டிக்கொண்டே நன்றியை காட்டும். அவர் அமர்ந்திருக்கும் போது உரிமையாக சென்று அவர் மடியில் படுத்துக்கொள்ளும். அவர் நாயுடன் விளையாடுவார். பண்ணையார் அதற்கு இறைச்சி துண்டுகளையும் உயர்ந்த ரக உணவுகளையும் கொடுத்து மிகவும் அன்பாக வைத்திருந்தார். பண்ணையார் வீட்டில் வளரும் கழுதை பண்ணையார் நாய்க்கு மட்டும் இவ்வளவு சலுகைகளை வழங்குகிறாரே என்று பொறாமைப்பட்டது. பண்ணையார் நாய்க்கு கொடுக்கும் அத்தனை சலுகைகளையும் தான் பெற வேண்டும் என்று நினைத்தது. நாய் போல் தானும் ஒரு நாள் பண்ணையார் மடியில் படுத்து அவருடன் விளையாட வேண்டும் என திட்டம் தீட்டியது. கழுதையின் எண்ணத்தை நாய் புரிந்து கொண்டது. அது கழுதையை பார்த்து, நண்பா, எனக்கு கிடைக்கும் சலுகைகளைக் கண்டு நீ பொறாமைப்படாதே. நான் செய்வதைப் போன்றே நீ செய்தால் பண்ணையார் பொறுத்துக் கொள்ள மாட்டார். உன்னை நன்றாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார் என்று அறிவுரை கூறியது. கழுதை நாய் சொல்வதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அது நாயை பார்த்து, நண்பா, நடப்பதை நீயே பார். பண்ணையார் என் செயலால் எப்படி மகிழ்ச்சி அடையப் போகிறார் என்பதை பார் என்று கூறியது. அதற்கு பிறகு நாய் எதுவும் பேசவில்லை. அன்றைக்கு பண்ணையார் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி அணிந்து கொண்டு வீட்டில் அமர்ந்து புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார். உடனே கழுதை விரைவாக ஓடி சென்று அவருடைய மடியில் அமர்ந்து கொண்டது. அவருடன் விளையாட முயன்றது. பின்னர் பெரும் குரல் எடுத்து கத்தியது. பண்ணையாருக்கு கடும் கோபம் வந்தது. அருகிலிருந்த உருட்டு கட்டையை எடுத்து அந்த கழுதையை நன்கு அடித்து விட்டார். வலி தாங்க முடியாத கழுதை கத்திக்கொண்டே காட்டுக்குள் ஓடியது. அந்த கழுதை போல பிறருக்கு கிடைக்கும் சலுகைகளை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. அவ்வாறு பொறாமைப்பட்டால் அது நமக்கு அழிவுதான் உண்டாக்கும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எண்ணப்படிதான் வாழ்வு. ஓரூரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையில் இருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதையெல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று சில்லென்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சு மெத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. இந்த சமயத்தில் முதுகு, கை, கால் பிடித்துவிட இளம் பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஓர் இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே, இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே. இப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான்.
மறுகணமே அறுசுவை உணவு வந்தது. பல வகை உணவுகள் வந்தன. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது. படுத்தான். அவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக அல்லவா இருக்கிறோம். இப்பொழுது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்தான். மறுகணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்டது. இந்த விறகு வெட்டி போன்று நம் எண்ணப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஒற்றுமையே மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்தது. அதில் பல உயரமான மலைகள் மற்றும் ஆறுகள் இருந்தன. அக்காடு பல விலங்குகளின் இருப்பிடமாக இருந்தது. அந்த காட்டில் லில்லி என்ற மென்மையான வெள்ளை ரோமங்கள் மற்றும் பெரிய கண்கள் கொண்ட ஒரு புத்திசாலி முயல் மற்றும் மேக்ஸ் என்ற கடினமான வட்டமான ஓடு கொண்ட ஆமை இருந்தது. அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்கள். அவர்கள் ஒன்றாக காடுகளை ஆராய விரும்பினர். அவர்கள் சவாலான மலையில் ஏற விரும்பினார்கள். ஒரு நாள் அவர்கள் ஏற விரும்பியது போல் உயரமான மலையை கண்டார்கள். லில்லி வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதால் மேலே வேகமாக சென்றது. அதே நேரத்தில் மெதுவாக செல்லும் மேக்ஸ் மெதுவாக அதன் பயணத்தை ஆராய்ந்து அனுபவிக்க விரும்பியது. லில்லி விரைந்து சென்றது. அது மலையின் உச்சியை அடைந்தது. ஆனால் விரைவில் அவள் தனியாக இருப்பதை உணர்ந்தாள். மற்றும் அவளுடன் விளையாடவும் ரசிக்கவும் இங்கு மேக்ஸ் இல்லை என்று லில்லி உணர்ந்தாள். அவள் மேலே காத்திருந்தாள். இதற்கிடையில் மேக்ஸ் தான் கடந்து வந்த வழியை ஆராய்ந்து மகிழ்ந்தது. இறுதியாக மேக்ஸ் மலையின் உச்சியை வந்து அடைந்ததும் அவர்கள் ஒன்றாக தங்கள் நேரத்தை செலவிட்டனர் மற்றும் கொண்டாடினார்கள். இதிலிருந்து முன்னால் செல்வதில் இல்லை மகிழ்ச்சி, நேரம் ஒதுக்குவதும் நண்பருடன் பயணத்தை ரசிப்பதும் நம் பயணத்தை மேலும் சிறப்பானதாக்கும் என்பதை லில்லி அறிந்து கொண்டது. அப்போதிருந்து அவர்கள் ஒவ்வொரு மலையிலும் ஒன்றாக அருகருகே ஏறி ஒவ்வொரு தருணத்தையும் ஒன்றாக ரசித்தார்கள். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி லினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை யானை மற்றும் கயிறு. ஒரு அழகான நாளில் ஒரு மனிதன் ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து கொண்டிருந்த போது யானைகள் கூட்டம் ஒன்று அமைதியாக நிற்பதைக் கண்டான். அவற்றின் அளவு மற்றும் வலிமை பெரியதாக இருந்த போதிலும் அவை அனைத்தும் சிறிய கயிறுகளால் கட்டப்பட்டு இருந்தன. யானைகள் கூட்டம் அவற்றைப் பிடிக்க மிகவும் பலவீனமாக தோன்றின. அந்த மனிதன் குழப்பமடைந்து, யானைகள் ஏன் விடுபடவில்லை, சிறிய கயிறுகளால் தானே கட்டப்பட்டு உள்ளது என்று பயிற்சியாளரிடம் கேட்டான். பயிற்சியாளர் புன்னகைத்து, இந்த யானைகள் இளமையாக இருக்கும்போது ஒரே மாதிரியான கயிற்றில் கட்டப்பட்டிருந்தன. அப்போது யானைகள் சிறியதாக இருந்ததால் விடுபட முடியவில்லை. காலப்போக்கில் யானைகள் வலுவாக வளர்ந்தனர். ஆனால் அவைகள் ஒருபோதும் கயிற்றை உடைக்க முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் தங்களால் முடியாது என்று யானைகள் நம்பினர். இப்போது அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்ளும் அளவுக்கு பலமாக இருந்தாலும் கயிறு அவர்களை தடுத்து நிறுத்துகிறது என்று யானைகள் இன்னும் நம்புகிறன என கூறினார். அந்த மனிதன் ஆச்சரியப்பட்டு,
ஆனால் யானைகள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று கேட்டார். பயிற்சியாளர் புன்னகையுடன், தங்களால் முடியாது என்று யானைகள் கூட்டம் தங்களைத் தாங்களே நம்பிக்கொண்டுள்ளனர். கயிறு இப்போது அவர்களை விட வலுவாக இல்லை, ஆனால் அவர்களின் மனம் இன்னும் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது என கூறினார். யானைகளைப் போலவே நம்மில் பலர் உடல் வலிமையால் அல்ல, ஆனால் கடந்த கால அனுபவங்களிலிருந்து நாம் உருவாக்கிய நம்பிக்கைகளால் தடுக்கப்படுகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மன கயிறுகளை நாம் அடிக்கடி நம்முடன் சுமந்து கொண்டு நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்கிறோம். நமக்காக நாம் அமைத்துக்கொண்ட வரம்புகளை கடக்கும் வலிமையும் திறனும் நம்மிடம் உள்ளது. மேலும் கடந்தகால நம்பிக்கைகள் மூலம் நம் உண்மையான திறனை உணரவிடாமல் தடுக்க வேண்டாம். நினைப்பதை விட நாம் வலிமையானவர்கள். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனிலினி ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை விவசாயி மற்றும் குதிரை. ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி ஒரு குதிரை வைத்திருந்தார். ஒரு நாள் அவனுடைய குதிரை காணாமல் போனது. அவரது பக்கத்து வீட்டார்கள் தங்கள் அனுதாபத்துடன், "என்ன துரதிர்ஷ்டம், உங்கள் குதிரை காணாமல் போய்விட்டது" என்று கூறினர். விவசாயி பொறுமையாக, "அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பார்ப்போம்" என பதிலளித்தார். சில நாட்களுக்குப் பிறகு அவரது குதிரை 3 காட்டுக் குதிரைகளை கூட்டிக் கொண்டு வந்தது. அக்கம்பக்கத்தினர் ஆச்சரியத்துடன், "நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, இப்போது உங்களிடம் 4 குதிரைகள் உள்ளன மெடடீரு" என்று கூறினர். விவசாயி மீண்டும் பொறுமையாக, "அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பார்ப்போம்" பதிலளித்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு விவசாயியின் மகன் காட்டுக் குதிரைகளில் ஒன்றில் ஏறி சவாரி செய்ய முயன்றார். ஆனால் குதிரையால் தூக்கி எறியப்பட்டு அவரது கால் முறிந்தது. அக்கம்பக்கத்தினர் மீண்டும் வந்து, "என்ன துரதிர்ஷ்டம், உங்கள் மகனுக்கு கால் உடைந்து விட்டது" என்றனர். அதற்கு விவசாயி, "அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பார்ப்போம்" என்று கூறினார். சில வாரங்களுக்குப் பிறகு நாடு போருக்குச் சென்றது. மேலும் அனைத்து இளைஞர்களும் சண்டையிடத் தயார்படுத்தப்பட்டனர். விவசாயியின் மகன் காலுடைந்த நிலையில் போருக்குச் செல்வதில் இருந்து காப்பாற்றப்பட்டார். அக்கம்பக்கத்தினர் மீண்டும் ஒருமுறை சொன்னார்கள், "உன் மகன் போருக்குச் செல்லாதது எவ்வளவு அதிர்ஷ்டம்" என்று. மீண்டும் ஒருமுறை விவசாயி பதிலளித்தார், "அப்படி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பார்ப்போம்." வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது. எந்த நேரத்தில் ஏது நல்லது, ஏது கெட்டது என்பதை தீர்மானிக்க கடினமாக இருக்கும். சில நேரங்களில் துரதிர்ஷ்டம் போல் தோன்றுவது நல்ல அதிர்ஷ்டமாகவும் மாறும். ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறக்கூடும். என்ன நடக்கிறது என்பதன் உண்மையான மதிப்பை நேரம் வெளிப்படுத்துகிறது. இதனை அறிந்து நாம் பொறுமை மற்றும் முன்னோக்கு பார்வையுடன் இருக்கிறது மிக அவசியம். இந்த மாதிரி கதைகளுக்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கருவேல மரமும் மூங்கிலும். ஒரு காலத்தில் அமைதியான காட்டில் ஒரு வலிமையான கருவேல மரமும் மென்மையான மூங்கில் ஒன்றும் இருந்தன. கருவேல மரம் அதன் வலிமையைப் பற்றி பெருமிதம் படும். அது எவ்வளவு உயரம் மற்றும் உறுதியானது என்று அடிக்கடி பெருமைப்படும். எந்த புயலையும் என்னால் தாங்க முடியும், நான் என்றென்றும் நிலைத்திருக்கும் வலிமை கொண்டவன் என்று தன்னை நினைத்து பெருமிதம் கொள்ளும். அடக்கமாகவும் அமைதியாகவும் இருக்கும் மூங்கில் காற்றில் மெதுவாக அசைந்து, "நான் உடையக்கூடியவன், ஆனால் நான் வளையத்தக்க தன்மை கொண்டவன்" என்று அடிக்கடி கிசுகிசுக்கும்.
ஒரு நாள் ஒரு பெரிய புயல் வந்தது. கருவேல மரம் காற்றை எதிர்ப்பதில் உறுதியாக நின்றது. ஆனால் புயல் கடுமையாக வீசியதால் அதன் கிளைகள் முறிந்து தண்டில் விரிசல் ஏற்படத் தொடங்கியது. அது பலமாக இருந்தபோதிலும் கருவேல மரம் இறுதியில் காற்றினால் பிடுங்கப்பட்டது. இதற்கிடையில் புயலின் சக்தியால் மூங்கில் தாழ்வாக வளைந்து முன்னும் பின்னுமாக அசைந்தது. புயல் கடந்ததும் மூங்கில் முறியாமல் தாங்கிக் கொண்டு மீண்டும் தலை நிமிர்ந்து நின்றது. இருப்பினும் கருவேல மரம் அதன் பெருமையை தன் உடைந்த கிளைகளுடன் சேர்த்து இழந்தது. மேலும் வலிமை என்பது எப்போதும் உறுதியாக நின்று எதிர்ப்பதில் இல்லை. சில நேரங்களில் உண்மையான பலம் என்பது வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது வளைந்து கொடுப்பதிலும் உள்ளது என்று கருவேல மரம் புரிந்து கொண்டது.